நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ மகளே வருக வருக நிகழ்ச்சியில் இன்று நாம் பச்சை அம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சில சக்தி வாய்ந்த சரித்திர கதைகள் இருக்கு. ஆமாம், அதுதான் திருமுல்லைவாயில் பச்சை அம்மன் திருக்கோவில். இத்திருத்தலமானது அருணாச்சல மலையோட வடகிழக்கு பகுதியில் புனித நீர்நிலைகளால் சூழப்பட்டிருக்கும். இந்த கோவிலானது சாந்தியையும் சக்தியையும் ஒன்றாக கலந்திருக்கும் இடமாக திகழ்கிறது. அடியனுக்கு பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் இருக்கும் தெய்வம் பச்சை அம்மன். சிவபெருமானும் சக்தியும் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் போது சக்திக்கு தோன்றியது. சிவபெருமானிடம் கேட்டார், நாம இப்படி ஈருடலா இருந்தால் என்ன? சிவபெருமானுடைய ஒரு சரிபாதியை பெற வேண்டும் என்று சக்தி நினைத்தார். அதற்கு சிவபெருமான் சொன்னார், நீ பூமிக்கு சென்று தவம் செய்தால்தான் கிடைக்கும் என்றார். அதனால் சக்தியும் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று நாம் இறைவனை சேரும் வரை தவம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்பொழுது பூலோகத்தை கீழே குனிந்து பார்க்கும் பொழுது பச்சை பசேல் என்று இருந்ததாம். தோன்றாத பிரம்மம் தோன்றும் நிலைக்கு வரும் பொழுது ஒளிரூபமாக இருக்கும் நிறம் பச்சை நிறம். அம்பாளின் சக்தியால் பச்சை நிறத்தை தன் மேனியாக கொண்டு வீரலட்சுமி, சுந்தரலட்சுமி, கங்கை அம்மன், வேங்கை அம்மன் என்று படைசூழ தவத்திரும் மேனியாக ஒவ்வொரு ஸ்தலமாக வழிபட்டு கொண்டு வருகிறார். அவ்வாறு வருகின்ற பொழுது வீரமாபுரி என்ற நகரத்திற்கு வருகிறார். வீரமாபுரியை ஆண்டு வந்தவன் வீரகோபன் என்ற மன்னன். அந்த இடத்திலே அன்னையின் கால்பட்ட உடனே அங்கிருந்த மண் எல்லாம் புழுதி பறக்க வானம் தொடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நின்றது. அப்போ சூரகோபன் நினைச்சானாம், தன் ஊர் மீது எதிரி படையெடுத்து வருவதாக நினைத்து கொண்டு தன் சேவர்களை அணைத்து தன் சகோதரர்களை அழைத்து வருமாறு சொல்கிறான். வீரர்களாகிய சகோதரர்கள் அதிவீரன், அக்னி வீரன் இருவரையும் இது என்ன என்று பார்த்து வருமாறு சொல்கிறான். அப்போ இருவரும் போகும் பொழுது அதிவீரன் அன்னையை பார்த்ததும் நீ அழகாய் இருக்கிறாய் என்று கீழ் நோக்கிய புத்தியுடன் பார்த்தான். அப்போ அம்பாள் சொன்னாங்க, நான் ஈசனை நோக்கி தவம் செய்ய போய் கொண்டிருக்கிறேன், என் வழியை விட்டுவிட்டு போ என்றார். ஆனால் அதை அவன் கேட்கவில்லை. உடனே அந்த இடத்திற்கு சூரகோபன் படையுடன் வந்து சேர்ந்தான். தாயை பார்த்தவுடனே கைகூப்பி நிற்கணும். ஆனால் சூரகோபன் தாயை அதர்மமாக அடைய வேண்டும் என்று நினைத்தான். அம்மன் அந்த இடத்திலே அந்த புழுதி அடங்கினதோ அதே இடத்தில் திரும்பவும் புழுதி பறக்க ஆரம்பித்து விட்டது. தன்னோட அண்ணாவாகிய பச்சை மலை மேனியான விஷ்ணு பகவானை நினைத்தார். அன்னை நினைத்த உடனே அந்த இடத்திலே சப்த ரிஷிகள் எல்லாம் மாவீரர்களாக வந்தனர். வால்முனி, செம்முனி, முத்துமுனி, நாதமுனி, வேதமுனி, லாடமுனி, ஜடாமுனி ஆகிய அனைத்து சப்த ரிஷிகளும் மாவீரர்களாக வானம் முட்டுகின்ற அளவுக்கு வந்து நின்றார்கள். சப்த ரிஷிகளும் பஞ்சாசிர மந்திரத்தை ஓதினார்கள். உடனே பச்சை மேனியாக இருந்த அம்மன் காளியாக மாறி கர்ஜித்து கொண்டு சிம்ம வாகனத்தின் மீது தன் சூலாயுதத்தை ஏந்தி சூரகோபன் மீது பாய்ச்சினாள். உடனே கோபமானது தணிந்து திரும்பவும் பச்சை மேனியை மீண்டும் பெற்றுக்கொண்டாள். இந்த சப்த ரிஷிகளும் மாவீரர்களாக இத்திருக்கோவிலில் காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கார்கள். இதுதான் பச்சை அம்மனுடைய தல வரலாறு. அம்மன் தவம் செய்யும் பொழுது வாழை மரத்தடியில் தவம் செய்ததாலும் அது மட்டும் இல்லாமல் தன் புதல்வர்களாகிய விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இங்கே தாயின் கூட காவலாக நின்று இருப்பதாகவும் ஐதீகம் உண்டு. பச்சை அம்மன் ஆலயத்தில் அம்பாள் பச்சை ஆடை அணிந்து கொண்டவளாக காட்சியளிப்பாள். அது மட்டும் இல்லாமல் இத்திருக்கோவிலில் காவலர்களாக மாவீரர்கள் சப்த ரிஷிகளும் வானம் முட்டுகின்ற அளவிற்கு இங்கு அமர்ந்திருப்பார்கள். இத்திருக்கோவிலில் சந்நியாச முனிக்கு மட்டும் தனி சன்னதி உண்டு. கோபம் வரும் பொழுது காளியாக மாறிய அம்மன் மனம் குளிர்ந்தவுடன் பச்சை மேனியாக மாறுகின்றாள். இப்படிப்பட்ட அம்மனை நாம் துயரம் வரும் பொழுது வணங்கி வழிபட்டால் பசுமையாகவே இருந்து காப்பாள் என்பதால் பச்சை அம்மன் என்று அழைக்கப்பட்டது. இது மட்டும் அல்லாமல் பச்சை அம்மனுக்கு ஒரு சிறப்பும் உண்டு. அதாவது வர்ணிக்கிறதுன்னு சொல்வாங்க. சிலம்பமும் உடுக்கையும் வைத்து அபிஷேகம் செய்த பின்னர் பூசாரி அலங்காரம் முடித்துவிட்டு அரை மணி நேரம் வர்ணிச்ச பிறகுதான் அம்மனுக்கு படையலே படைப்பாங்க. அம்மனை அலங்காரத்திற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக பச்சை வாழை அம்மன் காட்சி அளிப்பாள். நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று பச்சை அம்மனுடைய அருள் பெறுவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.